வணக்கம். நான் உங்க ரஜிந்தர். இப்போ எம்பியில் மகாராஷ்டிராவில் என்னன்னா 20 குழந்தைங்க இறந்துதான் சொன்னாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பர்மிஷன் கொடுத்து மருந்து தயாரிக்கிற ஆலை ஸ்டார்ட் பண்ணி சப்ளை பண்ண மருந்து ஆக்சுவலி தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கு. அதில் இப்போ பலி எண்ணிக்கை ஜாஸ்தியாக 23 குழந்தைங்க இழந்துட்டாங்க. அவங்கள இப்போ அந்த போலீஸ்காரங்க நம்ம தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்டோட சிஎம் பக்கா இந்த ஸ்டேட் தான் காரணம், ஸ்டேட்டோட இப்போ யார் ஆண்டுட்டு இருக்காங்களோ அந்த கட்சி தான் காரணம், இப்ப கவர்மெண்ட் ஏன் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த அரசே பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்னு இருக்காரு. அப்லோட் பண்ண பாருங்க. உடனே இவங்க சொல்லுவாங்க, இவங்க இப்ப புதுசா வரணும்னு சொல்லுவாங்க, இவன் தான் காரணம்னு. நம்ம துணை சிஎம் வருவாரு, இது தலைவரோட பொறுப்பு. உங்க ஏறாமே உங்க கட்சியில தொண்டர்கள் அடங்குற மாதிரி இருக்காங்க. தொண்டர்கள் நாங்க கண்ணை காமிச்சாவே அடங்குற மாதிரி இருக்குன்னா, கண்ணை காமிச்சாவே அடக்குற மாதிரி இருப்பாங்க. அடங்குறது இல்ல, யாரு காமிக்கிறீங்களோ அடக்குற மாதிரி இருப்பாங்க. அதாவது கொலை செய்யறதுக்கு துணிஞ்சவங்க. சரிங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க துணிஞ்சதுனாலதான், நீங்க பக்கா லோக்கல்னாலதான் பயமே இல்லை. நான் ஆக்சுவலி 2020 எலெக்ஷன்ல ரிசல்ட் வந்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே எலெக்ஷன் சிஎம் கூட அனௌன்ஸ் பண்ணுங்க, எலெக்ஷன் ரிசல்ட் பாய் தான் வந்துச்சு. அம்மா போனத்துல இருக்க அம்மா போட்டோவை, ஜெயலலிதா பழைய அம்மையார் ஜெயலலிதா போட்டோவை உடைச்சு காயப்படுத்துக்கு வீடியோ எந்த இடத்துல வச்சோ நான் வைக்க கோர்றேன் அப்படின்னா நீங்க அப்பயே முன்னாடி சொல்லிடணும். நம்ம ஜெயிக்கிற நிலைமையில இருக்கோம், தயவுசெஞ்சு யாரும் சட்டத்தை கையில எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிருக்கணும். அப்பெல்லாம் விட்டீங்க. இப்போ பொய் வதந்திகளை பரப்பாதிகள். என்னங்க நடத்துறீங்க? ஆட்சியா இல்லைங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீ ஆட்சி நடத்தல, இந்த வாட்டி எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு போறது பல இடத்துல பத்திரம். சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க நாடக கம்பெனி நடத்துறீங்க. அதே மாதிரி இப்போ என்னன்னா, நம்ம தூய்மை விளையாடுகளை அந்த இதுலயும் கூட கழிப்பிட்டீங்க. பிளஸ் இப்ப குப்பை வாகனத்தில் மருந்துகளாம், இதெல்லாம் கேட்கறதுக்கே கொடுமையா இல்லைங்க. பிளஸ் வெடிகுண்டு மிரட்டல் யாருக்கு? நம்ம டிவிக்கு தலைவர், அவங்க சார்ந்த கட்சிகளுக்கு, அவங்க சார்ந்த ஆளுங்களுக்கு, அவங்கள உண்மைன்னு சொல்லி நேர்மையா பேசின சில பேருக்கு வெடிகுண்டு மிரட்டல். யாருங்க இதெல்லாம் பண்ணுவா? நான் பார்த்ததில்ல. யாரு பண்ணுவாங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.